ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரீட்டைல் பேங்கிங் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் மாடூல் டி 25 யூனிட் டேக்ஸ் பிளானிங் பற்றி பார்த்துடலாம். ஸோ மாடூல் டி இதில் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான யூனிட் தான். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம 23 அண்ட் 24 ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ 25th பார்த்துடலாம். டேக்ஸ் பிளானிங் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னாலே டாக்ஸேஷன். டாக்ஸேஷன் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்குறது, யார் மேலே டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டோ அல்லது ஒரு டாக்ஸிங் அத்தாரிட்டி உள்ள பவர் உள்ளவரோ ஒரு சிட்டிசன் மேலேயோ அல்லது பிஸ்னஸ் என்டைட்டிஸ், தட் மீன்ஸ் ஒரு கம்பெனி மேலேயோ அவங்க போடுறது தான் இது டாக்ஸேஷன் அப்படின்றோம். ஸோ இந்த டாக்ஸேஷன் எல்லா விதமான இன்கம் டேக்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா விதமான எல்லா லெவல்ஸுக்குமே இதை அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இந்த டாக்ஸேஷனில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வைக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நமக்கு தெரியும், கவர்மெண்ட் இந்த வரியை வாங்கி என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு பலவிதமான நலத்திட்டங்களாக இருக்கட்டும், மற்ற நாட்டுக்கு தேவையான சில பணிகளுக்கு இந்த டேக்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டாக்ஸேஷன் நமக்கு ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ரீம்லைனாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் டிரான்ஸ்பரன்சியாகவும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய பாலிசி ரிஃபார்ம்ஸை அவங்க பல வருஷமாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுபடி வந்தது தான் என்னதுன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஸோ இது வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, சேல் அண்ட் டெலிவரன்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதில் நம்ம டேக்ஸ் போடுறது ரொம்ப ஈஸியாக ஆக்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் தான். ஓகே, ஸோ இதுதான் டாக்ஸேஷன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா நமக்கு ஆல்ரெடி தெரியும். டேக்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டைரெக்டாக ஒரு பர்சன் மேலே ஒரு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா அவர் டைரெக்டாக பே பண்ணார் அப்படின்னா அது டைரக்ட் டேக்ஸு. ஸோ இதில் ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அவர் கட்ட வேண்டிய டேக்ஸை இன்னொரு பர்சன் கட்டுறதுக்கு பாஸ் பண்ண முடியாது. ஒரு பர்சன் மேலே டேக்ஸ் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அவர் தான் பே பண்ணுமே தவிர மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். ஸோ இதில் என்னென்ன டைரக்ட் டேக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ். இன்கம் அப்படின்னா தெரியும், ஒரு பர்சன் எவ்வளோ இன்கம், எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு அவர் பே பண்ணக்கூடியது தான் இன்கம் டேக்ஸ். கார்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது கார்பரேட்னா யார், ஒரு கம்பெனியோ பிஸ்னஸ் மேன்ஸோ ஏதோ ஒருத்தவங்க, அந்த கார்பரேட் தன்னுடைய ப்ராஃபிட்டில் எவ்வளோ வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் டேக்ஸ் பே பண்ணாருன்னா அதுதான் என்னது கார்பரேட் டேக்ஸ். ஸோ அந்த ரெண்டுமே டைரக்ட் டேக்ஸோட டைப்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் இன்கம்ல இருந்தோ ப்ராஃபிட்ல இருந்தோ ரெவென்யூவில் இருந்தோ கட்டுறது கிடையாது. ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலமாக வரக்கூடிய இதிலிருந்து கட்டக்கூடிய. தட் மீன்ஸ் இப்போ என்ன சொல்லலாம்னா, ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு பொருளை தயாரித்து நமக்கு ப்ராடக்டை கொண்டு வராரு மார்க்கெட்டுக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க போய் அந்த பொருளை வாங்க போகிறாங்க அப்படிங்கும்போது அவர் அதுக்குள்ளே செலவெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி டேக்ஸ் மாதிரி ஒரு இதில் பர்சன்டேஜ் போட்டு தராருன்னா நம்ம அதை பே பண்ணி தான் அந்த பொருளை வாங்குகிறோம். கரெக்டாக? ஸோ அதை பே பண்ணும்போது டேரெக்டாக அது மறைமுக வரி, தட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, அவர் பே பண்ணக்கூடிய அந்த டேக்ஸை நமக்கு பாஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை இன்டைரக்டாக பே பண்ணுறோம். ஸோ இதுதான் இதில் என்னென்னா இன்டைரக்ட் டேக்ஸஸ் கேன் பி ஷிஃப்டட் ஃப்ரம் ஒன் இண்டிவிஜுவல் டு அனதர். கரெக்டாக? மேனுஃபேக்சரர் ப்ராடக்டை இது பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை பே பண்ணும்போது டேக்ஸோடு சேர்த்து தான் கட்டுறோம். ஸோ அவர் கட்ட வேண்டிய டேக்ஸை நம்ம மூலமாக போகுது. ஸோ அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதுக்கு தான் இது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பேர். இந்த இன்டைரக்ட் டேக்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேக்ஸு, சர்வீசஸ் டேக்ஸு, வேட்டு, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதில் நமக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், தட் மீன்ஸ் ஜிஎஸ்டி எப்போ வந்ததுன்னா July 1, 2017. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். ஸோ இந்த டேக்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கு இம்போஸ் பண்ணக்கூடிய இன்டைரக்ட் டேக்ஸ் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்ததுனால நமக்கு இன்டைரக்ட் டேக்ஸஸோட யூனிஃபிகேஷன் கரெக்டாக இருந்தது. அண்ட் தென் ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸை ரெடியூசஸ் பண்ணிவிட்டு அந்த இன்டைரக்ட் டேக்ஸோட யூனிஃபிகேஷனுக்கு காஸ்ட் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் ஆகும்ல, அந்த அளவு நமக்கு குறைவாக தான் இருந்தது. ரொம்ப லோயர் லிமிட்டாக தான் இருந்தது. செலவு குறைவாக இருந்தது. ஸோ இதுதான் டாக்ஸேஷன் அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் இயர். ஓகே, டேக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அதில் முதல்ல எந்த வருஷத்துக்கு கட்டணும், எந்த வருஷத்தில் ஏர்ன் பண்ணணுங்கிறது இருக்குல்ல. ஃபினான்சியலுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஏப்ரல் டு March 31 வரை உள்ளது தான் என்னதுன்னா ஃபினான்சியல் இயர். இந்த ஃபினான்சியல் இயரில் அவர் என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறாரோ அதைத்தான் அவர் என்ன பண்ணுவார் அடுத்த வருஷம். தட் மீன்ஸ் 2021 அவர் இன்கம் வந்திருக்கு அப்படின்னா அவர் எப்போ டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவார், 21 to 22 அந்த நெக்ஸ்ட் இயரில் பண்ணுவார். ஸோ அந்த நம்ம ஏர்ன் பண்ண வருஷம் ஃபினான்சியல் இயர், டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது அசஸ்மெண்ட் இயர். ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபினான்சியல் இயரை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா F/Yன்னு சொல்லலாம். அசஸ்மெண்ட் இயரை A/Yன்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஃபினான்சியல் இயருக்கு இன்னொரு பேர் ப்ரீவியஸ் இயர், அசஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர். ஓகே, இந்த F/Yயை F.Yன்னு சொல்லலாம், A/Yயை A.Yன்னு சொல்லலாம்.
இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 21 to நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். 21 to 22 மார்ச் 22 வரை அவர் ஏர்ன் பண்ணியிருக்கிறது அந்த வருஷம் ஃபினான்சியல் இயர். இல்லைன்னா அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னால் உள்ள வருஷம் வந்து என்னது ஃபினான்சியல் இயர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயருங்கிற நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபினான்சியலுக்கு அப்புறம் என்ன வருதோ கரெக்டாக அந்த ஆஃப்டர் த ஃபினான்சியல் இயர் தான் வந்து என்னது அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயரை AYன்னு சொல்லலாம், A/Yன்னு சொல்லலாம். அதுவுமே எதுலேருந்து ஆரம்பிக்கும்னா ஃபஸ்ட்டு ஏப்ரல் டு 31 மார்ச் வரை உள்ளது தான். சரியா? ஸோ வந்து ஃபினான்சியல் இயருக்கு இமீடியட்டாக வரக்கூடியது அசஸ்மெண்ட் இயர். ஸோ இதில் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபினான்சியல் இயருக்கும் அசஸ்மெண்ட் இயருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா சேமாக தான் இருந்த மாதிரி இருக்கும். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபினான்சியல் இயருங்கிறது இன்கம் வந்து நான் எந்த டைம் பீரியடில் ஏர்ன் பண்ணுறனோ அதுதான் ஃபினான்சியல் இயர். அசஸ்மெண்ட் இயருங்கிறது அப்படின்னு என்னதுன்னா அந்த ஃபினான்சியல் இயருக்கு நெக்ஸ்ட் இயர் அண்ட் தென் டேக்ஸ் ரிட்டன் நான் எப்போ ஃபைல் பண்ணுறனோ அதுதான் வந்து என்னது அசஸ்மெண்ட் இயர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்சியல் இயர் வந்து சேலரி வாங்கக்கூடியவங்களோ இல்லைன்னா பிஸ்னஸ் மேனோ சீனியர் சிட்டிசனோ எப்போ அவங்க மணி ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபினான்சியல் இயர். அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது அவங்க ஃபினான்சியல் இயரில் என்ன வந்திருக்கு, அவங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்களோ அதை எவாலுவேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்கம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணக்கூடிய அந்த இதுதான் வந்து என்னது அசஸ்மெண்ட் இயர். ஃபினான்சியல் இயரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணக்கூடிய அந்த வருஷத்துக்கு பேர் அசஸ்மெண்ட் இயர். ஸோ டாக்ஸேஷன் அண்ட் எவாலுவேஷன் எல்லாமே இந்த அசஸ்மெண்ட் இயரில் நடந்துடும். ஸோ அது எதில் உள்ள இன்கம்மை ஃபேஸ் பண்ணி நடக்க போகுது, ஃபினான்சியல் இயரை ஃபேஸ் பண்ணி நடக்க போகுது. ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம எதிலிருந்து எவாலுவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபினான்சியல் இயர் இன்கம்மை வச்சு தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறோம். ஸோ தென் இன்கம் வந்து நமக்கு எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபினான்சியல் இயரில் வந்து என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தான் அந்த இன்கம் வந்து நம்ம எவ்வளோ அப்படிங்கிறத போடுமே தவிர அந்த நம்ம இன்கமுக்கு முன்னால் நம்ம இன்கம் இந்த வருஷம் தான் வருதுன்னா அதுக்கு முன்னால் நம்ம ரிட்டர்ன் எதுவும் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம இன்கமாக காட்டவும் முடியாது. ஸோ நமக்கு எல்லா மணியும் ஏர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இண்டிவிஜுவல் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணி டாக்ஸேஷன் பண்ணுறது தான் அசஸ்மெண்ட் இயர். ஸோ எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எப்போ எவாலுவேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எதுக்கப்புறம் எது வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னது ஃபினான்சியல் இயர். தட் மீன்ஸ் 2021 வந்து ஃபினான்சியல் இயர்னால் நமக்கு அசஸ்மெண்ட் இயர் வந்து என்னது 21 to 22. ஸோ நமக்கு as per செக்ஷன் 234 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி ப்ரீவியஸ் இயர் தட் மீன்ஸ் ஃபினான்சியல் இயருங்க அப்படிங்கிறது என்னதுன்னா அசஸ்மெண்ட் இயருக்கு இம்மீடியட்டாக முன்னால் வர்ற வருஷம் தான் வந்து என்னது ப்ரீவியஸ் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் 20 to 21 வந்து நமக்கு ஃபினான்சியலாக இருக்குது அப்படின்னா அசஸ்மெண்ட் வந்து எழுது 21 to 22. ஸோ 21 to 22க்கு இமீடியட்டாக முன்னால் வரக்கூடிய வருஷம் தான் வந்து என்னதுன்னா ஃபினான்சியல் இயர் அல்லது ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி இல்லாமல் நமக்கு ஒரு பிஸ்னஸோ அல்லது வேறு ஏதோ ப்ரொஃபஷன் வந்து எனக்கு புதுசாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது ஆரம்பித்த தேதியில் இருந்து அந்த வருஷம் நெக்ஸ்ட் இயரோட மார்ச் வரை உள்ளது தான் வந்து என்னதுன்னா ஃபினான்சியல் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது டிசம்பர் இல்லாட்டா ஒரு நவம்பர் 2023 ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபினான்சியல் இயர் வந்து எப்போ காமிக்கும் அப்படின்னா 23 to 24, அதாவது மார்ச் 31 வரை உள்ளது. ஸோ அப்போ நம்ம பிஸ்னஸ் எப்போ எந்த வருஷத்தில் நீங்கள் இடையில ஆரம்பித்தாலுமே அந்த தேதியிலிருந்து நம்ம அதுக்கடுத்த வருஷம் மார்ச் வரை உள்ளதை என்ன எடுத்துக்கலாம், ஃபினான்சியல் இயராக எடுத்துக்கலாம். ஸோ ஓகே. ஸோ நமக்கு வந்து திரும்ப அதே தான் அவங்க சொல்கிறாங்க. நான் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது நான் இன்கம் ஏர்ன் பண்ணுறது, அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் என்னோட டேக்ஸு அண்ட் தென் என்னோட இன்கம் எல்லாம் அசஸ் பண்ணி அதில் நான் பே பண்ணக்கூடிய வருஷம் தான் வந்து என்னது அசஸ்மெண்ட் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க 21, 22 அப்படிங்கிறது வந்து எனக்கு அசஸ்மெண்ட் இயராக இருக்குது அப்படின்னா ஃபினான்சியல் இயர் 20 to 21. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூ பிஸ்னஸோ அல்லது எனக்கு வேறு ஏதோ இன்கம் வருது 1/4/22 ஏதோ ஒரு டேட்டில் எனக்கு வருது அப்படின்னா 31/3/21 நான் வருது அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கலாம், அதுதான் நான் ஃபினான்சியலராக எடுத்துக்கணும். ஒரு பிஸ்னஸை வந்து நான் 1/10/2020 வந்து நான் ஆரம்பிக்கிறேன். அப்போது அந்த அதோட பீரியட் வந்து எனக்கு எப்படி தான் வரும் 1/10/22 31/3/21 வரை. ஆனால் அது ஃபினான்சியல் இயராக எடுக்கும்போது நம்ம எப்படி தான் எடுக்கணும் 20/22/21. ஓகேயா? ஸோ இதுதான் எந்த வருஷத்தில் நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி எந்த மாதத்தில் ஆரம்பித்தாலும் சரி கரெக்டாக அந்த ஃபினான்சியல் எண்டிங்கில் அது முடிஞ்சிடும். அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் மீன்ஸ் ஃபினான்சியல், அது மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் கான்செப்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் அண்ட் ஃபினான்சியல் இயர் விஸ் அசஸ்மெண்ட் இயர்.
ஸோ நமக்கு இதில் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபினான்சியல் இயர் தட் மீன்ஸ் 12 மந்த்ஸ். ஸோ இந்த 12 மந்த்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு 12 மந்த்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா அதை விட ஸ்மாலராகவும் இருக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் படி நமக்கு ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது நம்மளோட இன்கம் எவ்வளோ வருது, சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறத எல்லாமே கண்டுபிடிச்சி நம்ம டேக்ஸ் எப்போ ஃபைல் பண்ணுறோமோ அந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முந்தின ஆண்டு அதுக்கு பேர் தான் ஃபினான்சியல் இயர், அதாவது ப்ரீவியஸ் இயர். நம்ம டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வந்து என்னது, அசஸ்மெண்ட் இயர். ஸோ நமக்கு அந்த இன்கம் வந்து அந்த வருஷம் ஃபுல்லாகவே வர்ற மாதிரி இருக்கலாம், இல்லைனா சம் பார்ட்டில் வர்ற மாதிரியும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் அது வந்து என்னது தான், ஃபினான்சியல் இயர் தான். தட் மீன்ஸ் ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது ஒருத்தர் கண்டினியூஸாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னா அவருக்கு அந்த 12 மந்த்ஸ் டைம் வந்து ஃபுல்லாகவே ஃபினான்சியல் இயரில் கவர் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு புது பிஸ்னஸ் தொடங்கியிருக்காரு, ஒரு இயரில் வந்து மிடில் தான் ஆரம்பிக்காரு அப்படின்னாலுமே நம்ம என்ன தான் பண்ணுவோம், அக்டோபரில் ஆரம்பித்து 23ல் ஆரம்பிச்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மார்ச் 24 வரை அதை எடுத்துக்குவோம். ஸோ நமக்கு 23 to 24 அது ஃபினான்சியல் இயராக நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகேயா? ஸோ அது வந்து நமக்கு அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல புது பிஸ்னஸாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நடக்கும். இல்லை அப்படின்னா கண்டினியூவிங் ஒரு தொடர்ச்சியாக ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்குன்னா நம்ம முந்தின வருஷத்தை எடுத்துக்கலாம். தென் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி நமக்கு ஃபினான்சியல் இயருங்கிறது யூனிஃபார்மாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. நார்மலாக அதோட பீரியட் வந்து 12 மந்த்ஸ் இருக்கலாம். தட் மீன்ஸ் ஏப்ரல் டு 31 மார்ச் ஒவ்வொரு வருஷமும் எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு ஃபஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட். ஸோ சில டைம் என்ன பண்ணலான்னா அது லெஸ் தென் 12 மந்த்ஸாகவும் இருக்கலாம், அல்லது 18 மந்த்ஸ் வரையாகவும் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஆனால் யார்கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அப்படின்னா ப்ரையர் அப்ரூவல் டு ஆர்ஓசி, தட் மீன்ஸ் ரிஜிஸ்டர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேயா? ஸோ அதுபடினா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 12 மந்த்ஸுக்கு மேலேயே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சில எக்ஸப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரீவியஸ் இயரில் நான் வரக்கூடிய இன்கம்மை வந்து அடுத்த வருஷத்தில் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் வந்து வேறு, அசஸ்மெண்ட் இயர் வேறு. ஆனால் சில கேசஸில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது எனக்கு இந்த ஃபினான்சியல் இந்த ப்ரீவியஸ் இயரில் வர்ற இன்கமுக்கு அதே நான் ப்ரீவியஸ் இயரில் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா ஃபைல் பண்ணலாம். அது சில கேசஸுக்கு மட்டும் அது நடக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர் ரெண்டையுமே நம்ம சேமாக கன்சிடர் பண்ணும்போது சில கேசஸில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க இன்கமில் இருந்த டேக்ஸ் பே பண்ணுறதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இதில் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேஸ் சப்போஸ் அவர் ஒரு நான் ரெசிடெண்ட்டாக இருக்கார், ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷிப்பிங் பிஸ்னஸ் மூலமாக அவருக்கு இன்கம் வருது அப்படின்னா செக்ஷன் 172 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து இந்தியா விட்டு பெர்மனெண்ட்டாக போயாச்சு, இல்லைனா ரொம்ப லாங் டியூரேஷனாக இந்தியா விட்டு லீவிங் இந்தியா, அதை விட்டு இந்தியா விட்டு வெளியே இருக்கார் அப்படின்னா அந்த பர்சன்ஸோட அசஸ்மெண்ட் செக்ஷன் 174. அண்ட் தென் பார்த்திங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன்ஸ். ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இது எல்லாமே என்னது அப்படின்னா ஒரு பர்சன்ஸ் தான். இது வந்து நமக்கு ஒரு செப்பரேட் என்டைட்டின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா, இதோட பர்பஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் தான். ஸோ இந்த பர்சன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட்லனா ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு பர்பஸுக்காகவும் அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அதை இதை கழிச்சுக்குவாங்க. இதில் வந்து நமக்கு வந்து ஏஓபி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் அப்ஜெக்டிவாக அச்சீவ் பண்ணுறதுக்காக சில நிறுவனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது பண்ணுறது தான் வந்து என்னது ஏஓபி. இதே இது நம்ம பிஓஐனா அதிலே கொடுத்துருக்காங்க பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணி மொத்தமாக எதுக்காகனா இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக இது உள்ளது. ஸோ இது எல்லாமே ஒரு பர்பஸுக்காக அவங்க கூடுவாங்க. ஆனால் பட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஷார்ட் டியூரேஷனில் வந்து அதை டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே ப்ரீவியஸ் இயரில் பண்ணிடுவாங்க. ஸோ அது செக்ஷன் 174A. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு நான் டேக்ஸு பே பண்ணணும் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காகவே அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண போகிறேன், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சஸ்பெக்டட் பர்சன் மேலே, ஒரு சந்தேகிற பர்சன் மேலே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அதை நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் இயரில் வந்து அதை நான் டிஸ்கன்யூ பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். டிஸ்கன்யூ பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் உள்ள அசஸ்மெண்ட் செக்ஷன் 176. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இன்கம் எஸ்கேப் சிச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சேமி தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபினான்சியல் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபினான்சியல் பில், அதாவது ஃபினான்ஸ்
ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது என்ன சொல்லலாங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு பில்லு தான். இது வந்து நம்ம கண்ட்ரியோட ஃபினான்ஸை பற்றி சொல்லக்கூடியது. தட் மீன்ஸ் இது எல்லாம் சொல்லணும்னா நம்ம டேக்ஸஸை பற்றி, கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் பாரோயிங்ஸு, அப்புறம் அவங்களோட ரெவென்யூ, இது எல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடியது அந்த ஃபினான்ஸ் பில். இந்த இதை என்ன பண்ணுறாங்க, பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு அது என்ன ஆகுது, ஃபினான்சியல் இயரில் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஃபினான்சியல் இயரை வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா 2 கேட்டகரி செக்ஷன் 3 படி. ஒன்று, இன்கம் நம்ம எப்போ ஏர்ன் பண்ணுறோமோ அந்த வருஷம். அப்படி இல்லை அப்படின்னா அட்வான்ஸஸ் பேசிஸில் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணதா நினச்சிருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம பே பண்ணக்கூடிய டேக்ஸ் கட்டுறோம்ல அந்த வருஷம். ஸோ இதுதான் ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறது கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒய் டஸ் ஐடிஆர் ஃபார்ம் ஹேவ் அன் அசஸ்மெண்ட் இயர்? அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயரை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு போட்டு ஃபினான்சியல் இயரை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரெவென்யூ வந்து ஃபினான்சியல் இயரில் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நம்ம டேக்ஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் இயர். தட் மீன்ஸ் எவாலுவேஷன் இயரில் தான் நம்ம டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுனால இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸில் வந்து அசஸ்மெண்ட் இயர் தான் என்ன பண்ணுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு இன்கம்மை நம்ம பே பண்ணுற வரை, இன்கம் என்ன அப்படிங்கிறத காமிக்கிற வரை நம்ம என்ன பண்ண முடியாது, டேக்ஸை போடுறது பாசிபிள் கிடையாது. அதை போட முடியாது. ஸோ அது வந்து எப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அமையலாம். ஒரு இயரில் மிடில் ஆரம்பிக்கலாம், இல்லைனா தொடக்கத்தில் ஆரம்பிக்கலாம், இல்லைனா எண்டில் ஆரம்பிக்கலாம், எப்போனாலும் இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அசஸ்மெண்ட் இயரை வந்து பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஃபார் இன்கம் டேக்ஸ். ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு பர்சன் வந்து அவருடைய ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை பற்றி தான் அவர் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமே தவிர அந்த இண்டிவிஜுவலுடைய சிட்டிசன்ஷிப்பை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி இண்டிவிஜுவல் டேக்ஸை வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அந்த எஸ்எஸ்சி அப்படின்னா ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கேட்டகரியில் அவர் எந்த கேட்டகரியில் வராரோ அதை பொறுத்து அவரோட டேக்ஸபிள் வந்து மாறுபடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் ரெசிடென்ட் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இயர் ஆஃப் 182 days ஆர் மோர், அதாவது இந்தியாவிலேயே ஒரு வருஷம் 182 நாள் அல்லது அதுக்கு மேலே அவர் ஸ்டே பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியாவில் இம்மீடியட்லி ப்ரிசைடிங் இயர்ஸ்னால் இம்மீடியட்டாக முந்தின ஆண்டில் 365 நாள் அவர் இந்தியாவிலேயே இருந்திருக்கலாம் அல்லது அதுக்கு மேலே இருக்கலாம். அண்ட் 60 days ஆர் மோர் இந்த ரெலவென்ட் ஃபினான்சியல் இயரில் வந்து 60 அல்லது அதுக்கு மேற்பட்ட நாளில் இருந்து அவரை ரெசிடென்ட் சொல்லலாம். அதை தவிர நமக்கு நியூ அமெண்ட்மெண்ட் எஃபெக்டிவ் ஃபினான்சியல் 2020-21 படி ஒரு இண்டிவிஜுவலை நம்ம எப்போ இந்தியா சிட்டிசன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அவர் வேறு எந்த நாட்டிலையுமே டேக்ஸ் பே பண்ணக்கூடாது. அப்படிப்பட்டவரை நம்ம வந்து என்ன சொல்லலாம், சிட்டிசன் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அவருடைய டோட்டல் இன்கம், அதாவது ஃபாரின் சோர்ஸஸை தவிர வரக்கூடிய டோட்டல் இன்கம் வந்து 15 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவரை வந்து நம்ம இந்தியா ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவர் வேறு எந்த கண்ட்ரிலேயுமோ இல்லை டெரிட்டாரிட்டிஸ்லேயோ வேறு அவரை எங்கே தங்கியிருந்தாரோ எந்த இடத்துலையுமே அவர் டேக்ஸ் பெண்டிங் எதுவுமே வச்சிருக்கக்கூடாது. நில் டேக்ஸ் லையபிலிட்டியாக இருக்கணும். தட் மீன்ஸ் 0 டேக்ஸாக இருக்குன்னா அவரையும் நம்ம என்ன சொல்லலாம், ரெசிடென்ட் சொல்லலாம். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், RNRO. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு ரெசிடென்ட் எப்போ அப்படின்னு எலிஜிபிள் ஆகிறார் அப்படின்னா ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அல்லது ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இதை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணும் போது தான் அந்த இண்டிவிஜுவலுக்கு ரெசிடென்ட் அப்படிங்கிற இதே வருது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து RORஆ எப்போ இருக்கலாம் அப்படின்னா அவர் இந்தியாவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு இம்மீடியட்டாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் 10 இயர்ஸில், அதாவது இப்போ 2024 எடுத்துக்கோங்களேன், 2023 to 2013. ஸோ அந்த மாதிரி இம்மீடியட்டாக இருக்கக்கூடிய ஒரு 10 இயர்ஸில் அட்லீஸ்ட் அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 2 வருஷமாவது இந்தியாவில் இருந்திருந்தால் அவரை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ROR அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்தியாவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு இம்மீடியட்டாக வரக்கூடிய 7 இயர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 730 days அவர் தங்கியிருந்தார்னா அவரை நம்ம என்ன சொல்லலாம், ROR அப்படின்னு சொல்லலாம். ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் நமக்கு எஃபெக்டிவ் கைட்லைன்ஸ் ஃபினான்சியல் 2020-21 படி ஒரு இந்தியா சிட்டிசன் அல்லது இந்திய வம்சாவளியில் வந்தவங்கன்னு சொல்கிறோம்ல, அவங்க யார் அப்படின்னா நம்ம இந்தியாவை விட்டு வேலைக்காக அவுட் சைடு இந்தியா அதே வருஷத்தில் டியூரிங் த இயர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, வேலைக்காக நம்ம இந்தியாவை விட்டு வெளியே போயிருக்காரு அப்படின்னா அவரை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ROR அப்படின்னு சொல்லலாம். அதே அவர் வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ அக்ரிகேட் பீரியட் 180 days அல்லது அதுக்கு மேலே தங்கியிருந்தாலும் நம்ம அவர் அப்படி
சொல்லலாம். அவருடைய டோட்டல் இன்கம் வந்து ஃபாரின் சோர்ஸஸை தவிர 15 lakhsக்கு மேலே இருந்தால் அவர் ஆர்ஓஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாமே இந்தியா. ஸோ இது நம்ம இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், ரெசிடென்ட் இன் இந்தியா, இட் வில் பி ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினர்லி ரெசிடென்ட் இன் இந்தியா. ஸோ அவரை ரெசிடெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஆர்டினர்லி ரெசிடெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஆர்என்ஓஆர்னா என்ன அர்த்தம், இவர் வந்து ஓகே ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்னா அவர் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே இது ஆர்என்ஆர்ஓஆர்னா ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வருஷம் வெளிநாட்டிலே இருந்துருவாங்க. இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள தான் என்ன சொல்லுவோம், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் ப்ரீவியஸ் ஒரு 7 years வரும்ல, அதை விட ரொம்ப இந்தியாவில் வந்து அவங்க ஒரு ரொம்ப கம்மியான வருஷம் தான் இருந்திருப்பாங்க. தட் மீன்ஸ் இந்தியாவில் வந்து அவங்க 729 days தான் இருந்திருப்பாங்க. இதில் நமக்கு வந்து 730 days அட்லீஸ்ட் இருந்திருந்தால் அவங்க ஆர்ஓஆர். ஆனால் அதே இது 729 days அல்லது அதை விட லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து யார், ஆர்என்ஓஆர். ஓகேயா, அந்த வரக்கூடிய இமீடியட்டாக வரக்கூடிய அந்த 7 years முன்னால் வரும்ல, இதில் நம்ம கொடுத்துருப்பாங்க இமீடியட் ப்ரீசீடிங் இயர்ஸ். அதே மாதிரி அது இமீடியட் ப்ரீசீடிங் 7 yearsல 729 days ஒன்லி அவங்க ஸ்டே பண்ணியிருந்தால் அவங்க வந்து ஆர்என்ஓஆர். அது 729 days அல்லது அதுக்கு கீழே இருந்தால் ஓகே, இவங்க தான் ஆர்என்ஓஆர். தென் நான் ரெசிடென்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஆர்ஓஆர்லேயும் எலிஜிபிள் இல்லை, ஆர்என்ஓஆர்லேயும் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அவர் தான் யார், நான் ரெசிடென்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ அவர் வந்து நமக்கு ஸோ இன்கம் டேக்ஸ் லா படி நம்ம என்ன பண்ணலாம், அவங்க நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். டேக்ஸபிலிட்டி, சப்போஸ் அவர் ரெசிடென்ட் அல்லது ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கார் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் வந்து என்ன பண்ண டேக்ஸ் பே பண்ணால் அந்த குளோபல் இன்கம்னா என்ன அர்த்தம், அவர் வந்து இந்தியாவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரோ அந்த இன்கமுக்கான டேக்ஸ், அட் த சேம் டைம் அவுட் சைட் இந்தியா ஃபாரினில் அது எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரோ அதுக்கான டேக்ஸ் எல்லாத்தையும் பே பண்ணணும். அதுதான் குளோபல் இன்கம், எல்லாத்தையும் சேர்த்து அவருக்கு டேக்ஸ் பே பண்ணுறது. அதே இது நான் ரெசிடென்ட் அண்ட் என்ஆர்ஓஆர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். அவங்க வந்து நோ டேக்ஸ் இஸ் அப்ளிகபிள் ஆன் தியர் ஃபாரின் இன்கம்க்கு அவங்க ஃபாரினில் எதுவும் சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் டபுள் டாக்ஸேஷனாக இருந்துச்சு அப்படின்னா டபுள் டாக்ஸேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே இன்கமுக்கு அவங்க 2 தடவை டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க அப்ராட்லேயும் பே பண்ண வேண்டியதாக இருக்கும், அவங்களோட ரெசிடென்ட் ஏரியாலையும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். தட் மீன்ஸ் இந்தியா அண்ட் தென் அதர் 85 countries வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி நம்ம அந்த பர்சன் வந்து வெளிநாட்டு வேலைக்காக போயிருக்காரு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ண முடியும், இந்த டாக்ஸேஷனில் அந்த கண்ட்ரி சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்க டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஸோ இது வந்து நமக்கு வந்து 2 இடத்துலையும் டேக்ஸ் பே பண்ணுறத தடுப்பதுக்காக வந்தது தான் வந்து என்னதுன்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். தட் இஸ் இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து என்னதுன்னா அவாய்ட் பேயிங் டபுள் டாக்ஸேஷன் ஆன் த சேம் இன்கம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை வச்சு நம்ம எப்படி இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இதை நமக்கு நிறைய நம்ம பார்த்தோம், ப்ரீவியஸ் இயர் அந்த வருஷம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நம்மளுடைய ஒரு தொழில் வந்து இப்போ இடையில ஆரம்பிக்காங்கன்னா அது என்ன எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க, இது எல்லாமே ப்ராப்ளத்தில் வரும். நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் வேணால் ப்ராப்ளம் பார்க்கலாம். அப்புறம் இப்படி ஒருத்தர் வந்து இத்தனை வருஷம் தங்கியிருக்காரு, ஒரு வருஷத்தை கொடுத்துருவாங்க, ஒரு இயரை கொடுத்துட்டு ஒரு 10 வருஷம் முன்னால் இருக்காருன்னா அவர் யார், ஆர்என்ஓஆரா அல்லது ஆர்ஓஆரா அல்லது ஆர்டினரி ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் முன்னால் கொடுத்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னால் அவர் 2 வருஷம் மட்டும் இருக்காருன்னா அவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா ஒரு 729 days இருக்காருன்னா அந்த மாதிரி அது யார், இல்லைனா 182 days அல்லது 1 year 182 days இல்லைனா 180 days அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு நமக்கு அந்த டேஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா few important terms in income tax first one assessee income tax act 1961 section 2/7 படி assessee அப்படிங்கிறது ஒரு பர்சன். யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ண லையபிளோ யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணணுமோ அவங்க எல்லாருமே assessee தான். அந்த assessieங்கிறது ஒரு பர்சனாக இருக்கலாம். அந்த பர்சன் யாராக இருக்கலாம் அப்படின்னா செக்ஷன் 231 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி அந்த பர்சன் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஹஃபாக இருக்கலாம், கம்பெனி, ஃபேம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இது இப்போ பார்த்துருந்தோம். லோக்கல் அத்தாரிட்டி அல்லது ஆர்டிஃபிஷியல் ஆர் ஜுரிடிக்கல் பர்சன். ஸோ இதில் இன்க்ளூட் ஆகாத இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன்ஸும் நம்ம என்ன சொல்லலாம், அசஸின்னு சொல்லலாம். ஸோ இவங்க இந்த பர்சன்ஸ் தான் அசஸி. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேன் நம்பர் நமக்கு தெரியும், பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இதில் வந்து 10 digit, இது வந்து ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும் அண்ட் தென் நம்பர்ஸும் இருக்கும். ஸோ இதை இஷ்யூ பண்ணுறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். இது வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஐடி தான். இது ஒருத்தருக்கு ஒன்று தான் இருக்கும், எல்லாருக்கும் சேமாக இருக்காது. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பேன் நம்பர்
நம்பர் வந்து யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா இண்டிவிஜுவல் கொடுப்பாங்க, கஃபுக்கு, கம்பெனி, ஃபேமு அண்ட் எனி அதர் அசசி வேறு யாருக்குனாலும் நம்ம கொடுக்கலாம். இந்த பேன் நம்பரை வச்சு தான் நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேன் நம்பர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை வச்சு அந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளோட கம்யூனிகேஷன், ரிட்டர்ன்ஸ், ரீஃபண்டு, நம்மளோட ஆக்டிவிட்டீஸை யாருக்கு ஃபண்ட் அனுப்பணும், யாருக்கு போட்டோம், எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க கேதர் பண்ணிக்குவாங்க இந்த பேன் நம்பரை வச்சு. தென் நெக்ஸ்ட் ஒன் டேன் நம்பர். டேன் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா டேக்ஸ் டிடக்ஷன் நம்பர். இந்த நம்பரை கொடுக்குறது பேன் நம்பரை இஷ்யூ பண்ணுறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். பட் டேன் நம்பரை கொடுக்குறது வந்து யாருன்னா நமக்கு வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதை இஷ்யூ பண்ணுறாங்க. இது எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ டிடிஎஸ் நமக்கு பிடிச்சிருக்காங்க, அதாவது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ்னு சொல்லுவோம். எவ்வளோ டிடிஎஸ் நமக்கு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த நம்பர் தான் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு 10 டிஜிட் அல்ஃபா நியூமரிக் கோடு தான். ஆல்ஃபபெட் அண்ட் நம்பர் சேர்ந்து வரும். டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நம்மளோட இன்கம்லேருந்து நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கம்லேருந்து எவ்வளோ டேக்ஸ் பிடிக்கப்படுது அப்படிங்கிறது தான் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். நம்ம சோர்ஸ்லேருந்து எவ்வளோ டேக்ஸ் டிடக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறது. ஸோ நமக்கு ஒரு பர்சன், அதாவது ஒரு டிடக்டர் வந்து பேமெண்ட் பண்ணுறாரு, அவர் வந்து லையபிள் டு மேக் பேமெண்ட் அப்படின்னா மற்ற பர்சனுக்கு ஒரு டேக்ஸுக்கு வந்து நமக்கு அவரோட இன்கம்லேருந்து நம்ம டேக்ஸை கழிச்சாச்சு, டேக்ஸை டிடக்ட் பண்ணியாச்சு. அப்போது அந்த எவ்வளோ அமௌண்ட் அந்த பர்சன்ட்ட இருந்து நம்ம கழிச்சிருக்கோமோ பிடிச்சிருக்கோமோ அந்த அமௌண்ட் இமீடியட்டாகவே யாருக்கு போயிரும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போயாச்சு. இப்போ நிறைய நம்மளுக்கே தெரியும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம், ஃபைல் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்குவோம். ஸோ அப்போ எவ்வளோ நம்ம பிடிச்சிருக்காங்களோ அந்த ரிட்டர்ன் அமௌண்ட்டை நம்ம திரும்ப வாங்கணும் அப்படின்னா நம்ம எதை கொடுக்கணும்? ஃபார்ம் 26AS அல்லது டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டை வந்து அந்த டிடக்டர் வந்து கொடுக்கணும். யார் எந்த பர்சனுக்கு டிடக்ட் பண்ணியிருக்கோ அந்த பர்சன் வந்து அதை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் அந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆச்சோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோக்கு இந்த ஃபார்ம் 26AS கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இதுதான் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஓகேயா? ஸோ இதை ரீட் பண்ணுங்கள் இந்த லெசனை. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.